ஓம் ஸ்ரீ அன்னை வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோவில் 27 நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்த நட்சத்திரங்களுக்கான ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு ஒரு படமாக காமிச்சிருக்கோம். அதில் நட்சத்திரங்கள், அதற்கு நேராக அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார். இப்போ இதுக்கு முன்னால் ஆடியோவில் 9 கிரகங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த 9 கிரகங்கள் தான் வருவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். இதை நீங்கள் எதுவுமே குழம்பிக்க வேணாம். இப்போ எப்படி சொல்லியிருக்கோமோ அப்படியே எழுதிக்கிங்க. போக போக நீங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கபடி அப்படியே எழுதுங்க. நானும் ஒரு வேர்டாக சொல்லிடுறேன். முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினின்னு எழுதுவாங்க, அசுபதின்னு எழுதுவாங்க, எப்படி வேணாலும் எழுதிக்கிங்க. அதன் அதிபதி பார்த்தீங்கன்னா கேது. இரண்டாவது பரணி. அதோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். மூன்றாவது கார்த்திகை. கிருத்திகை ரெண்டில் எப்படி வேணாலும் எழுதலாம். கார்த்திகை கிருத்திகை எப்படி வேணாலும் எழுதலாம். அதன் அதிபதி சூரியன். மூன்றாவது கிருத்திகை, அதன் கார்த்திகை அல்லது அதனோட அதிபதி சூரியன். நான்காவது நட்சத்திரம் ரோஹிணி. அதனுடைய அதிபதி சந்திரன். ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரிடம், மிருகசீர்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, மிருகசீரிடம் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் எழுதிக்கங்க. அதனுடைய அதிபதி செவ்வாய். ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை. அதனுடைய அதிபதி ராகு. ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம். அதனுடைய அதிபதி குரு. எட்டாவது நட்சத்திரம் பூசம். அதனுடைய அதிபதி சனி. ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம். அதனுடைய அதிபதி புதன். இப்போ இந்த 1லிருந்து 9 நட்சத்திரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே கொடுத்த சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த மாதிரி ஆர்டரில் இருக்காரு, மாறி இருக்கும். இது தசாபுத்தி இந்த வரிசையில் தான் எடுப்பாங்க. நீங்கள் தசாபுத்தினா என்ன அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, நம்ம பின்னால் பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கோமோ அதை எழுதிக்கிங்க. இது எப்படி இந்த ராசி மண்டலத்துக்குள்ளே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசியும் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் 2.25 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது 2 நட்சத்திரம் அப்படிங்கிறது 8 பாதம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதம் இருக்குது. அப்போ 9 பாதங்கள் ஒரு ராசியில் விழுகும். அதெல்லாம் நீங்கள் இப்போ குழப்பிக்க வேணாம், நாளைக்கு வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? அப்போ அடுத்த இது மேச மண்டலம்பாங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் வரைக்கும் மேச மண்டலம். அடுத்து சிம்ம மண்டலம் சொல்லக்கூடிய இதில் 5வது ராசியில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் வரும். இதே ஆர்டரில் வரும். கிரகத்தோட ஆர்டரில் நட்சத்திரங்கள் வரும். ஆனால் நட்சத்திரங்களோட பேர் மாறும், தன்மைகள் மாறும். அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் இப்போ 10வது நட்சத்திரம் பார்க்க போகிறோம். மகம். இதனுடைய அதிபதி கேது. 11வது நட்சத்திரம் பூரம். அதனுடைய அதிபதி சுக்கிரன். 12வது நட்சத்திரம் உத்திரம். அதனுடைய அதிபதி சூரியன். 13வது நட்சத்திரம் ஹஸ்தம். அதனுடைய அதிபதி சந்திரன். 14வது நட்சத்திரம் சித்திரை. அதனுடைய அதிபதி செவ்வாய். 15வது நட்சத்திரம் சுவாதி. அதனுடைய அதிபதி ராகு. 16வது நட்சத்திரம் விசாகம். அதனுடைய அதிபதி குரு. 17வது நட்சத்திரம் அனுசம். அதனுடைய அதிபதி சனி. 18வது நட்சத்திரம் கேட்டை. அதனுடைய அதிபதி புதன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம சொன்ன 1 to 9 கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படி வந்துச்சுலாம் அதே மாதிரியே வரும். ஆனால் நட்சத்திரங்களோட பேர் மட்டும் வேறு. இது சிம்ம மண்டலம். அடுத்து தனுசு மண்டலத்துக்கு பார்க்க போகிறோம். அது 19வது நட்சத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எழுதிக்கிங்க. 19வது நட்சத்திரம் மூலம்.
மூல நட்சத்திரத்தை பற்றி நிறையா பேர் ஜோதிடமே தெரியாதவங்க கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட தேவையில்லை. மூலம் அப்படிங்கிறது கேது, மூலத்தோட அதிபதி கேது பகவான், கேது. 20வது நட்சத்திரம் பூராடம், அதனுடைய அதிபதி சுக்கிரன். 21வது நட்சத்திரம் உத்திராடம், அதனுடைய அதிபதி சூரியன். 22வது நட்சத்திரம் திருவோணம், அதனுடைய அதிபதி சந்திரன். 23வது நட்சத்திரம் அவிட்டம், அதனுடைய அதிபதி செவ்வாய். 24வது நட்சத்திரம் சதயம், அதனுடைய அதிபதி ராகு. 25வது நட்சத்திரம் பூரட்டாதி, அதனுடைய அதிபதி குரு. 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதனுடைய அதிபதி சனி. 27வது நட்சத்திரம் ரேவதி, அதனுடைய அதிபதி புதன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அதே 9 வந்திருக்கும். இது தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் அந்த 4 ராசிகள் தனுசு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி. மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். இதை நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேணாம். இப்போ நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கிங்க. இந்த மண்டலம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? மீண்டும் நாளைய வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.